ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி தாங்க. சப்பாத்திக்கு மாவு உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன், தேய்ச்சி வச்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து பட்டரு, தக்காளி, அதுக்கப்புறம் க்ரீமு. நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் இப்போது எங்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சோம்பு, அப்புறம் பூண்டு, இஞ்சி, இது வந்து முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2. மசாலா ஐட்டம் வந்து இது வந்து கரம் மசாலா, இது வந்து தனி மிளகாய்த்தூள், இது கொஞ்சம் கொத்தமல்லி தூள், இது வந்து சீரகத்தூள், இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவில் தான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே, இது மல்லித்தூள் மட்டும் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகாய்த்தூளும் இதுவும் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர், இது வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, அதனால் அப்புறமேட்டு கட் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கிறேன். 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. இப்போ வாங்க எப்படி பட்டர் மசாலா செய்யலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி குக்கர்லேயே எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் விட்டுடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் குயிக்காக பண்ணணும் அப்படின்ட்டு. பாருங்கள், இஞ்சி, இது வந்து முந்திரி, பூண்டு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2, 3 நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு தகுந்த குவான்டிட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். இது எல்லாமே போட்டு கூட வந்து கொஞ்சம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கிறேன். இது எல்லாம் போட்டு நாம் ஒரு விசில் விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் கடாயில் போட்டு பண்ணுறீங்கன்னா இதையெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு வதக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் மட்டும் விட்டுக்க போகிறேன். இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் இறங்கிருச்சு, இப்படி இருக்குது. ஒரு விசில் விட்ட உடனே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சிட்டேன், பாதி தேய்ச்சிருக்கிறேன். இப்போ 2 தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து வெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். ஒரு கடாய் வச்சு வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வெண்ணெயிலே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் ப்ளஸ் வெண்ணெய் 2 மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பட்டரும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் ஆயில் விடுறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு தான் போடுறேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகமும் போடுறேன். இது 2 போட்டிங்கனாலே ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இதை அப்படியே லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க, நல்ல வாசம் இருக்கும், அதுக்காகத்தான். சின்னதாக வந்து ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாம் போட்டு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுடலாம். சூப்பர். வெண்ணெயில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சி இலையும் கஸ்தூரி மேத்தியும் போட்டோன்னுமே சூப்பரான வாசம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், சோம்பு ப்ளஸ் முந்திரி, இதெல்லாம் போட்டு அரைச்சதை ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நம்ம போட்ட அரைச்ச மசாலாவையெல்லாம் வந்து போட்டு நல்லா ஒரு 2 கொதி விட்டுட்டோம்னாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சது தான், அதனால் பெருசாலாம் ஒன்றும் கொதிக்க வேண்டாம், மிக்சிங் பண்ணி வச்சாலே போதும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானங்கிற உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றி, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது இதில் போட்டோம்னா தட்டிடும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். நம்ம எடுத்து வச்ச மசாலாவையெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு ஈஸியாக கரைஞ்சிருக்கும், அதுக்காகத்தான். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தாலே போதும், நம்ம பன்னீர் போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வந்து சிம்பிளாக குயிக்காக ரெடி ஆகிடும்.
இப்போ நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ப்ளஸ் கஸ்தூரி மெத்தி வந்து அப்படியே லைட்டாக க்ரஷ் பண்ணி கையில் கசக்கி விட்டு அப்படியே போடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பட்டர் மசாலா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு கொதிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பன்னீரையும் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 2 கியூபை மட்டும் அப்படியே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டுருக்குறேன். அது கொஞ்சம் அப்படியே ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே நம்ம சாப்பிட போது வெறும் கியூபாக கிடைக்காம இன்னும் கொஞ்சம் உதிரியாக கிடச்சிச்சின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் போட்டாச்சு நம்ம. இப்போ வந்து ஒரு க்ரீம் வந்து நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பெல்லாம் நீங்கள் பார்த்து குறைச்செல்லாம் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வெண்ணெய் இதில் எல்லாமே கொஞ்சம் உப்பு இருக்கும், பன்னீரில் இருக்கும், வெண்ணெயில் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. நம்மளுடைய எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குயிக்காக ஈஸியாக ரெடி ஆகிடும். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.